ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சனம் செகர் ரெண்டு பேரும் சாப்பிட்ட சாப்பாட்டில் அந்த விஷத்தை நீலாம்பரி கலந்துருப்பா போல. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருமே அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் முகத்தை மூடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ராகுதோ வந்து காரில் யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் ஹயா, நீ கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பொண்ணு வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா. எந்த பொண்ணு? அதான் அந்த 5 இவன் கூட 1 மணி நேரம் இருந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு செட்டப் பண்ணான் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு தான் அங்கே நடந்து போயிட்டு இருக்கா. அதை இவனு நினைச்சு பார்த்துட்டு இது அதே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொண்ணு எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவ என்னடானா நேரா அந்த தம்பிக்காரனை தான் போய் பார்க்க போறா. அவங்கிட்ட போயிட்டு பாதி பணத்தை கொடுத்துட்டேன், மீதி பணத்தை எப்போ கொடுக்க போறேன்னு கேட்டா அவனும் திமிர்த்தனமா நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறான். என்ன இப்படி சொல்ற? நீ தானே ராகுத் கூட நான் ஒன்னா இருந்த மாதிரி ஹயாவை நம்ப வச்ச, அதுக்காக தானே நீ எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன, இப்ப என்னடா நான் மாத்தி பேசுறேன்னு சொன்னா? ஆமா, நான் அப்படிதான் பண்ணேன், ஆனா இந்த உண்மையை போயிட்டு நீ ஹயா கிட்ட போய் சொன்னாலும் அவன் நம்ப போறது கிடையாது. அதே சமயம் இது உண்மை இல்லை அப்படிங்கிறது ராகத்துக்குமே தெரியும். அவங்கிட்ட போய் சொன்னாலும் அவன் இதை நம்ப மாட்டான். அதனால நான் உனக்கு பணம்லாம் எதுக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது, கிளம்புடி இங்கிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப திமிருதனமா பேசிட்டு அங்க இருந்து போக போறான். அப்ப டக்குன்னு இவ்வளோ கண்டிப்பா நான் ராகத் கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகுவேன், ஆனா இந்த உண்மை இல்ல வேற உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது என்ன உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனுமே பார்த்துட்டு இருக்கான் தூரத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறத. என்ன உண்மையை சொல்ல போற அப்படின்னு கேட்டா, நீ தான் அன்னைக்கு நைட்டு ஹயாவா மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ணங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன், அந்த உண்மையை சொன்னா அவங்க நம்பித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி மிரட்டுறா. ஸோ அதனால இவனுமே அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை போயிட்டு நான் வாயால சொன்னாலும் என்ன அவங்க நம்பாதபடி நீ ஏதாவது பேசி அவங்கள சமாளிச்சிருவேன், ஆனால் நான் அதை ஆதாரத்தோட காமிச்சா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நைட்டு நீ என்னெல்லாம் பண்ணியோ அதோட டிவிடி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி உன் கையில் கிடச்சிச்சின்னு கேட்டா, எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பணம் கேட்க வரும்போது நீ டக்குன்னு பல்ட்டி அடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை நான் வந்து எடுத்து வச்சேன், இப்போ அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு சரி சரி இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா எதிர்த்தாப்புல நம்ம ராகத் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இருந்தாலும் யார் என்னன்னு தெரியாத மாதிரியே யார் நீங்க அப்படின்னு கேட்குறா. எனக்கு தெரியும், அன்னைக்கு நைட்டு நீ தானே என் வீட்டுக்கு வந்த, இங்கே பாரு உன் மேலே எந்த தப்பு இல்லை, என் தம்பி சொன்னான்னு தானே நீ அதெல்லாம் பண்ண, பணத்துக்காக தானே நீ பண்ண, அவன் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை விட நான் டபுள் மடங்காவே உனக்கு பணத்தை தரேன், ப்ளீஸ் அந்த டிவிடியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எந்த டிவிடி, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறா. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட வந்து ஒரு உதவியாக தான் கேட்குறேன், நீ பண்ணுற உதவினால நானும் ஹயாவும் திரும்ப ஒன்று சேருவோம், ப்ளீஸ் அவள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கா, அதுக்காக தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அதனால அவளும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணுவாளா மாட்டாளான்னு தெரியல. இந்த பக்கம் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள நம்ம செகரையும் சனமே வந்து ஒரு ஆள் பார்த்தான் இல்லையா, அதுல வந்து ஒரு பொண்ணு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதான் நம்ம செகரை தான் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 3 பேர் கீழே தான் நின்றுட்டு இருக்காங்க. பாடி எங்க தேடியுமே கிடைக்கல போல. அவ கண்டிப்பா அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க போது அவ கண்டிப்பா செத்துருப்பா. அந்த பாடி நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக ஆயில் கையில கிடைச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாடும், போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா டக்குன்னு அவங்களும் மேலே பார்த்துட்டு கை தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க போனவன் இழுத்துட்டு போனவன் நம்ம செகரை அங்கேயே தூக்கிட்டு போயிட்டான் போல. ஸோ அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்து கை தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கை தெரியுதா, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களும் மாடிக்கு போயிட்டு பாக்குறாங்க. செகர் அங்க கிடக்குறா. சனம் செத்து போயிட்டா, அவளோட பாடி இங்க கிடக்கு அப்படின்னு சொன்னதும் இவளும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. தூக்கிட்டு வாங்க அந்த செல்லத்தை என்னோட ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ராகத் கிட்ட அந்த பொண்ணு அந்த டிவிடியை கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவனும் பதிலுக்கு பணத்தை கொடுத்துறான். ஸோ அதனால அவளும் அதை வாங்கிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவனும் லேப்டாப்ல போட்டு அந்த டிவிடியை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அன்னைக்கு நைட்டு இவன் தான் மாஸ்க் போட்டு வந்து நம்ம ஹயாவை அட்டாக் பண்ணது, அப்புறம் அவள் கையில் இன்ஜெக்ஷன் போட்டது, அதுக்கப்புறம் அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போனது அப்படிங்கிறது எல்லாமே பதிவாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு எதுவுமே நடக்கலை. அவன் சும்மா பெட்டில் படுக்க போட்டு அவனும் போயிட்டு தூங்கியிருக்கான். ஆனால் ஹயா கிட்ட போய் சொல்லியிருக்கான். இந்த உண்மை வந்து இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணது அந்த 5 தானா? அது மட்டும் இல்லாமல் ஹயா கிட்ட போய் வேற சொல்லியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நீலாம்பரி அவளோட ரூமுக்கு செகரை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவளை மாதிரியே ரெடி பண்ணியிருக்கா. அதாவது அவளோட புடவையை வந்து நம்ம செகருக்கு உடுத்தி விட்டுட்டு, எப்படி இவ பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளான்னு கேட்டா, ஆமா உங்களை மாதிரியே தான் இருக்கா, என்ன இவ செத்து போனமா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணணும், அதுவும் எங்க அந்த ஜோயா அசத் எங்க அடக்கமா இருக்காங்களோ அதே இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. ஸோ அதனால நம்ம செகரையுமே வீல் சேர்ல வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க முகத்தை மூடி.
அப்போ அந்த லத்தீஃபும் புது பொண்ணும் பார்த்துடுறாங்க. என்னாச்சு மாபேகமுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்காக முகத்தை மூடி வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு மூச்சு முட்டும் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருங்க நான் போயிட்டு அவங்களோட முகத்தை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்தா டக்குன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட தான் மாபேகம் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ எவ்வளோ திமிரு இருந்தால் நீ அவங்களே தொட வந்திருப்பா, போடி இங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கும் இந்த பொண்ணு ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டே அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறா. இவங்க 2 பேரும் பாடியை தூக்கிட்டு வந்துட்டாங்க அடக்கம் பண்ணுறதுக்காக. குழியெல்லாம் வெட்டி தயாராக இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எப்போ தயாராக இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செகரோட பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் எங்கே ஜோயா அசத் 2 பேரும் அடக்கமாயிருக்கா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே செகரை தள்ளி விட்டு மண்ணை போட்டு மூடிடுறாங்க. ஒரு வழியாக அவளை புதைச்சிட்டாங்க. அப்போ வந்தவன் இவளை காப்பாற்ற வரலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம செகரோட கதை இந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இவங்க 2 பேரும் அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரிக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவளை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம், பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பயங்கரமா சந்தோஷப்படுறா. இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க, நான் பில் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஒரு வழியா அந்த சனமோட கதையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தொந்தரவா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நம்ம செகரோட ஆத்மாவா என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷப்பட்டு நெஞ்சு வெடிச்சு செத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவளுக்கு அந்த குரலை கேட்டதுமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. சனம் சனம் நீ தான் செத்து போயிட்டல அப்படின்னு கேட்டா, அது எப்படி என்ன ஈஸியா நீ சாகடிச்சிட முடியும்? என்ன சாகடிச்சிட்டு நீ மட்டும் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துருவியா, இல்லை உன்னை நான் வாழ விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கா. இவ்வளோ சனம் நீ செத்து போயிட்டா இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளை அடிக்கிறதுக்கு போனா டக்குன்னு அந்த ஆத்மாவோ மறைகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே நம்ம செகர் செத்து போய் பேயாதான் வந்திருக்காளாங்கிற மாதிரி இருக்கு. நீ எப்படி உயிரோட இருப்ப, உன்னை நான் உயிரோட விட்டுருவானா, நீ சாகடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நம்ம செகர் நெரிச்சிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ என்னை விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆத்மாவை காணோம், மறைஞ்சு போயிடுச்சு. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ தான் செத்து போயிட்டாலே, அப்புறம் எப்படி திரும்ப வந்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தா. அந்த செகரோ திரும்ப ஆவி மாதிரி உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. என்னை விட்டு இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பைத்தியம் மாதிரி கத்தி கத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதே இடத்துல இந்த பக்கம் ராகத்தோ ஹயா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அதாவது ஃபைஸை பத்தின எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதை கேட்டு அவளால் நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க ராகத், ஃபைஸா இதெல்லாம் பண்ணா அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணி அவன் என்னத்தை நிரூபிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் என்னோட எமோஷனல் கூடயே விளாண்டுருக்கானா, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும்னா அவன்கிட்ட கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இங்க பாரு ஹயா, அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான், என்னோட தம்பியா இருந்துட்டு அவன் ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்க பாரு ஹயா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வைக்கிறான். இந்த பக்கம் இந்த அங்கிள் ஆண்டி நல்லா 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நல்ல சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு ரூமுக்குள்ள பார்த்தா இந்த நீலாம்பரியோ மயக்கமாயி கிடக்குறா. மாவேகம் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பதட்டம் ஆகுறாங்க. தண்ணியை தொளிச்சு பாக்குறாங்க. அப்போ அவ எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மொத்த தண்ணியுமே அவளோட முகத்துல ஊத்துனதும் அவளோ டக்குன்னு எழுந்திருச்சு, என்கிட்ட நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்களா, அவ செத்துட்டான்னு சொன்னீங்க, அவளோட பாடி அடக்கம் பண்ணிட்டுன்னு சொல்றீங்க, அப்படி எப்படி அவ இங்க வந்தான்னு கேட்டா, அவ எப்படி இங்க வந்திருக்க முடியும், இப்பதானே நாங்க அவளை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நாங்க சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா சனம் இங்கதான் இருக்கா, அவ இவ்வளவு தூரம் என்கிட்ட திமிர்த்தனமா பேசிட்டு இருந்தா, அவ சாகலாம் இல்ல, நீங்க போயிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக திரும்பவும் நீங்க எங்க அவளை புதைச்சிங்களோ அதே இடத்துல போயிட்டு தோண்டி பாருங்க, இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரட்டி விட்டுறா. ஸோ அதனால இவங்களும் அங்கிருந்து திரும்ப அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கே பயந்துகிட்டே அதை தோன்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அந்த நீலாம்பரி நம்ப மாட்டாளே, அதனால இதை தோண்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே எங்க புதைச்சி வச்சாங்களோ அதே இடத்துல தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டி பார்த்தவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல பாடி அங்கேயே தான் கிடக்குது. நமக்கும் ஒன்றும் புரியல, செகரோட பாடி இங்கே கிடக்குதுன்னா அப்போ அங்கே வந்தது யாரு, அப்போ உண்மையிலே அது செகரோட ஆத்மாவா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.